என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆண்டு குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி 1:24க்கு மிதுன ராசியில் மிருக சீரீடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பெயர்ச்சியாக உள்ளார். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமான குரு பயிற்சியாக அமையப் போகிறது. லட்சுமி கடாசம் இவர்களுக்கு வரப்போகிறது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11வது வீட்டில் பெயர்ச்சியாக போகிறார். மிக மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். உடம்பு இரும்பு போல இருப்பது போல ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய உடம்பு நல்ல வலுவாக இருப்பது போல உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் உருவாகும். தூங்கிட்டு இருந்தவனை தட்டி எழுப்பி வேகமா இருக்க சொல்வது போல உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். உங்க வேலைகள் அனைத்து வேலைகளும் ரொம்ப வேகமாக இந்த வருடம் முடிப்பீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மந்த நிலை மாறப்போகுது. தேக நிலையில் பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொருளாதார நிலையில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி முன்னேற்ற பாதையில் நீங்கள் போகக்கூடிய வருடம் இந்த வருடமாக இருக்க போகுது. நீங்கள் செய்யும் தொழிலில் அதிக லாபங்கள் கிடைக்கும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது. உங்களிடம் ரொம்ப நாளா தேங்கி கிடந்த பொருள்கள் இந்த ஆண்டு வித்துரும். நல்ல லாபத்துக்கு விற்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக அமையும். உங்களுடைய உழைப்பு மிக சிறப்பான உழைப்பாக மாறப்போகுது. உங்களுக்கு எங்க போனாலும் நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைய போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த வருடம் தரப்போகிறார். நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலும் நல்ல லாபத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள். பெரியவர்கள் மகான்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக பெரிய மகான்களின் ஆசீர்வாதமும் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். முக்கிய தனவான்கள் முக்கிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் சம்பந்தமான பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவும் அரசு தொழிலில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். திருமணம் முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு வரன் கிடைத்து சிறப்பான முறையில் உங்களுக்கு திருமணம் முடியும். 2வது திருமணம் செய்யணும் என்ற ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கும் மறு திருமணம் இவங்களுக்கு கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்பாக அமையும். உங்களுடைய வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய வீடு வாங்கலாம், புதிய மனை வாங்கலாம், புதிய வாகனங்கள் வாங்கலாம் என்ற எண்ணம் உடையவர்களுக்கு புதிய வாகனங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல அழகான வீடு அமையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தரப்போகிறார்.
உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 4வது வீட்டுக்குடையவன் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அழகான வீடு அமையும். குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார். அரசியல்வாதிகள் தங்களின் தலைமை இடத்தில் நல்ல பேரும் புகழும் இவர்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வருடம் இந்த வருடமாக அமைய போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி கல்வியில் மேலும் மேலும் படிக்க ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும். கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். மாணவ மாணவிகள் உங்களது பரீட்சையில் அதிக மதிப்பெண்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவியர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வருடம் இந்த வருடமாக அமைய போகுது. உங்கள் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்கலாம். உங்க வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, ஏசி, இப்படி எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்கலாம். நம்ம வீட்டுல மார்பிள் போடணுங்க, அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் உடையவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களது வீட்டில் மார்பிள் கல் கண்டிப்பாக பதிப்பீர்கள். அந்த மாதிரி ஒரு யோகத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். உங்களுக்கு விருப்பப்பட்ட துறையில் வேலை கிடைக்கும். ரொம்ப முக்கியமா சொல்லலாம், அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களிடம் ரொம்ப அன்பாக ஆதரவாக நடந்து கொள்வார்கள். பங்கு சந்தை மார்க்கெட்டில் உள்ளவர்களுக்கும் கமிஷன் தொழிலில் உள்ளவர்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல லாபம் கிடைக்க போகுது. குடும்பத்துக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மாறப்போகுது. குடும்பத்துக்குள்ள இனி ஒரு குதூகலமான மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக உங்களுக்கு இனி கண்டிப்பாக அமையும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் அதிக லாபங்கள் கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்பும் வருமானமும் கிடைக்கும். இசை, சங்கீதம், நாடகம், நாட்டியம், சிற்பம் போன்ற கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு இவர்களுடைய மதிப்பு மரியாதைகள் ஓங்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான வில்லங்கங்களும் மாறும். சொந்த பந்தங்கள் உங்களை நாடி ஓடி ஒடியாறுவார்கள். உங்கள் உதவியை தேடி உங்களிடம் உதவியை கேட்டு ஓடி ஒடியாறுவார்கள். சொந்த பந்தங்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நீங்கள் ஒரு முக்கிய பொறுப்பாளராக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படி இந்த ஆண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் மேலும் மேலும் பல விதங்களில் நன்மையை செய்வார். அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். நீங்கள் நடக்கும் வீதியில் தேவி அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வருடம் இந்த வருடமாக உங்களுக்கு அமைய போகுது. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் சந்திப்போம். வணக்கம்.